விஜய் வந்து பார்த்தோம்னா முன்னே நிறைய பேட்டில் வந்து எல்லாமே ரவீந்திரன் சார் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மாதிரி வந்து விஜய் வந்து பலத்தை நிரூபிக்காத ஆள் அவரு. அண்ணாமலை தலைமையின்றி தத்தளிக்கும் தமிழக பாஜக. ஒரு கௌரவமான பதவி இருந்திருக்கும். எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிடணும், ஒரு அமைச்சர் ஆயிடணும், என்னமா ஆயிடணும், பதவிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் இருக்கே ஒழிய கட்சியை வளர்க்கறதுல வந்து குறியா இருக்கிற மாதிரியே தெரியல. பட் ஏடிஎம்கே இருக்காது. 2000 தோற்று போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஹஸ் நெவர் பீன் அவுட் ஆஃப் பவர் ஃபார் மோர் தென் 5 years கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா தானாகவே வந்து பதவி விலகினார். ஏன்னா வந்து இபிஎஸ்க்கு சேர்ந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறனால தான் அவரே வந்து விலகினார். அப்புறம் தான் நயினார் நாகேந்திரன் வந்தார். அவர் இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து கட்சியை வளர்க்கல வந்து குறியாக இருந்தார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி தானாக வளர்ந்தாலே வந்து கட்சி வளர்ந்தால் மற்ற கட்சிகளை வந்து மதிக்கும், தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட வந்து ஒரு கொள்கையாக வந்தது. அவரோட செயல்பாடும் அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் அண்ட் ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற சர்க்கிள் பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், வெளில இருக்கிற சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் கன்சர்ன். உதாரணத்தை சொல்லணும்னா வந்து பதவிக்கு வரணுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இமீடியட்டாக கிடையாது. பட் நமக்கு உடனே இருக்கிறத பார்த்தோம்னா என்ன இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம செயல்பாடுகள். அதில் வந்து கரெக்டாக அண்ணாமலை வந்து குறியாக இருந்தார். அவர் படித்த மேனேஜ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் கரெக்டாக வந்து அவர் பணியாற்றி இருந்தார். கட்சியை வளர்க்கறது, நடைப்பயணம் போகிறது எல்லாம் பண்ணார் அவர். இப்போ அவர் போனார் பார்த்தோம்னா வந்து பிஜேபி வந்து அப்படியே போய் இவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் கூட்டணி வச்சாங்க ஏடிஎம்கே கூட. எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை பற்றி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட செயல்பாடு இருந்தது. அப்படிதான் இருந்தது. கொஞ்ச நாளாகவே அந்த பார்த்தோம்னா அந்த முருகன் மாநாடு வர வரைக்கும் பார்த்தோம்னா வந்து என்னமே ஏடிஎம்கேவோட பி டீம் மாதிரி செயல்பட்டாங்க பிஜேபி. இபிஎஸ் என்ன தப்பா நினைச்சுக்க போறாரோ அதை நினைச்சுக்க போறாரோ அப்படி இப்படின்ற ரீதியில தான் வந்து இவங்களோட செயல்படமே இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னும் போது அப்புறம் அமித்ஷா வந்து ஒரு இது கட்டளை ஒன்று இட்டாரு, இந்த மாதிரி விஜயையும் உள்ள கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தோம்னா வந்து நமக்கே தெரியுது பிஜேபியும் உணர்ந்திருக்காங்க, அண்ணாமலை இவங்க ஏடிஎம்கே வளர்ந்துருக்காங்க. விஜய் வந்து தேவை, பத்தாது 2 பேரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. அப்படின்னா வந்து வலுவான கூட்டணிங்கிற ஒரு இதுவே வந்து ஸ்டேட்மெண்ட்டே வந்து அடிபட்டு போகுது. பட் அது சரி, விஜய் வரட்டும், வராமல் போட்டோம். விஜய் வந்து பார்த்தோம்னா முன்னே நிறைய பேட்டில் வந்து எல்லாமே ரவீந்திரன் சார் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. மாதிரி வந்து விஜய் வந்து பலத்தை நிரூபிக்காத ஆள் அவரு. 2-3 கட்சி ஆரம்பிச்சு 1 yearல வந்து அப்படியே வந்து கடப்பிலையா போட்டு அப்புறம் திடீர்னு வந்து எங்களை குறி வந்து அசம்பிளியும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு ஒழிய அவரோட கொள்கைகளாவே வந்து பார்த்தோன்னா அவருக்கே என்ன சொல்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் தமிழிசை வந்து வரவேற்றாங்க. அது வரவேற்ற மாத்திரம் பத்தாம சரி வாங்க கூட்டணி வம்சம் கூப்பிட்டா இல்லாம கவிதையெல்லாம் வந்து எழுதி அவரோட சினிமா பத்திலாம் வந்து எழுதி இது பண்ணி ஒரு கவிதாயினி ஆயிட்டாங்க ஒரு தமிழிசை. என்னமோ வந்து அவங்க வந்து ஒரு கவர்னரா இருந்திருக்கோம் அப்படிங்கறதே மறந்து போயிட்டாங்கன்னு தோணுது தமிழிசை பார்த்தோம்னா. ஒரு கௌரவமான பதவி இருந்திருக்கோம். எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிடணும், ஒரு அமைச்சர் ஆயிடணும், என்னமா ஆயிடணும், பதவிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வெறிதான் இருக்கே ஒழிய கட்சியை வளர்க்கறதுல வந்து இவங்க குறியா இருக்கிற மாதிரியே தெரியல. அதையுமே இவங்க மறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைக்க தோணுது. இவங்க தமிழிசையா இருக்கட்டும் சரி எல்லாருமே பார்த்தோம்னா எப்படியாவது வந்து எம்எல்ஏ ஆயிடணும்ன்ற மாதிரி தான் இருக்கு இவங்களோட ஒரு இது. அதை வந்து அது ஒரு பக்கம் போனாங்க, தமிழிசை வந்து ஒரு பக்கம் போனாங்க. அது இன்னொரு பார்த்தா இன்னொரு அடுத்தது ராமசீனிவாசன் இருக்காரு. அவரை பார்த்தா அவர் கௌரவமான ஆள் தான், அவர் ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்திருக்கிறவர் தான். அவர் பார்த்தா இன்னும் பெரிய பயங்கரமான ஜாலரா அடிக்கிறாரு விஜய்க்கு. விஜய் தயவுசெய்து இன்னும் வாங்க, நீங்க வராட்டி வந்து ஸ்டாலினும் இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, உதயநிதி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு. அட்லீஸ்ட் டு பிரிவென்ட் தீஸ் டூ ஃப்ரம் பிகமிங் மினிஸ்டர்ஸ் அகைன் நீங்க திரும்பி வரணும். இது என்ன மாதிரி ஒரு வேண்டுகோளா இருக்குன்னு தெரியல. விஜய் வந்து தான் கட்சி நடத்துறாரா இல்ல இவனுக்கு கட்சி நடத்துறாருன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. விஜய் வந்து கட்சி நடத்துறது தான் வந்து சிஎம் ஆனும் தன் கட்சியை வளரணும்னு நினைக்கிறாரு வழிய டிஎம்கே வந்து வரக்கூடாதுங்கிறத பத்தி அவர்கிட்ட கவலை கிடையாது. தான் வளரணும்னு நினைக்கிறாரு. மெயினா வந்து அண்ணாமலை இருந்திருக்கு பார்த்தோம்னா நம்ம கட்சியை வளர்ந்தாலே போதும், தானாவே வந்து பெருசாயிடுவோம், நல்லா க்ரோ ஆகும்ன்றது அவரோட கோட்பாடா இருந்து. இவங்களோட கோட்பாடை பார்த்தோம்னா வந்து கூட்டணி சொல்லி பேசிக்க பஜனை பண்ணிக்கிட்டு
கட்சி வளர்ச்சியை வந்து கோட்டை விட்டாங்கன்னா தோணுது பிஜேபி. டோட்டலாக வந்து அடிமையாயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கு அடிமை மாதிரி சாசனம் மாதிரி எழுதி வச்சிட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இப்போ தாமேக்கா பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு அதான் டவுட் வருது. கட்சி வந்து பலம் என்ன எந்த நிலைமை இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்காம இவங்க பாட்டுக்கு வந்து நேஷனல் பார்ட்டிக்கு மறந்து போயிட்டாங்கன்னு தான் தோணுது இவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தோம்னா. அமித்ஷா சொல்லிருக்காரு, விஜய் கூட்டணிக்குள்ள சொல்லிருக்காரு. அது பட் இந்த மாதிரி ஜால்ரா அடியும் சொல்லவே இல்லை, சொன்னாரான்னு தெரியல. அவர் பயங்கரமான ஜால்ராவா இருக்குது இவங்க 2 பேரும் பண்றது. ஸோ கட்சியை வந்து திரும்பி அகெயின் நோட்டாக கீழே கொண்டு போயிடுவாங்கன்னு தான் தோணுது இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போனாங்கன்னா. டெஃபினட்டா வாட் எவர் அண்ணாமலை ஹார்ட் ஒர்க் போட்டாரோ அது எல்லாமே வந்து வேலைக்கு எரிச்ச நீர் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்களோட அடிமை சாசனம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க செயல்பாடுகளே வந்து கட்சியை வளர்க்கறதுலே இல்லை. எப்படியாவது பதவிக்கு வரணும், தான் வந்து வந்தா போதும், கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட செயல்பாடு. அதுவே வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. பட் அண்ணாமலை எதை பண்ணிட்டு இருக்காரு அவரு, எப்படியாவது நம்ம கட்சியை வளர்த்து பண்ணணும், அட்லீஸ்ட் ஸ்டே அஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாகவே இருக்கு. ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்ட பெரிய நேஷனல் லெவல் பார்ட்டி இந்த அளவு விஜய் கிட்ட போய் கெஞ்சறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. அது மாதிரி இபிஎஸ் கிட்ட ஏடிஎம்கே கிட்டையும் பார்த்தோம்னா வந்து அவங்களுமே முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இது மாதிரி நான் வந்துக்கவே கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அவங்க ஏடிஎம்கே. சரி, ஏடிஎம்கே தான் வந்து கூட்டணி தேவை, பிஜேபி கூட்டணி தேவை, கட்டாயமா தேவை. அட்லீஸ்ட் ஈவன் இஃப் பிஜேபி லூசஸ் இன் 2026 எலெக்ஷன் கட்சி இருக்கும், பட் ஏடிஎம்கே இருக்காது. 2000 தோத்து போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஹஸ் நெவர் பீன் அவுட் ஆஃப் பவர் ஃபார் மோர் தென் 5 years கண்டினியூஸா. நீங்க பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச காலத்தையும் பார்த்தோம்னா வந்து 1977 பதவி வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 years கண்டினியூஸ் பதவியில் வந்தாங்க. அப்புறம் திரும்பி கருணாநிதி 2 years, திரும்பி ஜெயலலிதா வந்தாங்க, அப்புறம் திரும்பி கருணாநிதி, அப்புறம் திரும்பி ஏடிஎம்கே, இப்படிதான் வந்துகிட்டு இருந்தது. 10 years கண்டினியூஸா வந்து ஆட்சியிலே இருந்துட்டாங்க. ஏன்னா இபிஎஸ் வந்து கருணாநிதி கிடையாது, பதவி காலங்களில் 10 years கிட்டத்தட்ட 20 years கிட்ட சொல்லிக்கலாம் நம்ம. 1975 1996 வரைக்கும் பல கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்தார். 2 years பதவிக்கு வந்தார், பட் 2 years தான் இருந்தார் அவர் பதவியில், போயிடுச்சு பதவி. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம் நம்ம 19 years கண்டினியூஸா பவர்ல இல்லாம கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சாமர்த்தியம் வந்து இபிஎஸ்க்கு இருக்கான டவுட். ஆல்ரெடி சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அவங்களோட கட்சியை வந்து கரைஞ்சுன்னு தான் இருக்குது. முக்குளத்தர்லாம் வந்து அகேன்ஸ்டா தான் இருக்காங்க ஏடிஎம்கே. ஏன்னா வந்து எப்போ வந்து உள்ள ஒதுக்க கொடுத்தாரோ இபிஎஸ், மற்ற ஜாதிகள்லாம் வந்து ரொம்ப அகேன்ஸ்டா போயிட்டாங்க ஏடிஎம்கேக்கு. ஸோ தேர் ஆல்சோ அதனால பார்த்தா டிஎம்கேக்கு சப்போர்ட் பார்த்தோம்னா டிஎம்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிச்சு இல்லை. இந்த மாதிரி ஏடிஎம்கே பண்ணதுனால பன்னீருக்கு வந்து இன்டர்னலா 10.5% ஒதுக்கீடு கொடுத்ததுனால அவங்களாம் வந்து அகேன்ஸ்டா போயிட்டாங்க இவங்க ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டா. அப்படின்ற இருக்கிற போது இபிஎஸ்க்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அவர் வந்து விஜய் ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்தாக்க பார்த்து ஜெயிக்கிற கூட்டணியாங்கிறது டவுட்டாக தான் இருக்கு. விஜய்ங்க வந்தாருன்னா கூட இப்போ விஜய்க்கே வந்து சந்தேகம் வந்திருக்கும். இப்போ தனியாக நிலம்னா வந்து ஜெயிப்போமா அப்படின்னு டவுட் இருக்கு விஜய்க்குமே. விஜய் வந்து பார்த்தோம்னா அவரே கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி அரசியல்வாதி தான் நமக்கு தோணுது. எப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து படம் ஓடுறதே வந்து பார்த்தோம்னா பயந்துன்னு தான் இருப்பார் அவர். படம் ஓடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அக்கறையா இருப்பார். ஏன்னா தோல்விக்கு பயப்படுற ஆள் தான் வந்து விஜய். சப்போஸ் நாளைக்கே வந்து அவர் தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம தோக்க போறோம் தெரிஞ்சதுன்னா வந்து கட்சியை கழிச்சிருவாங்க விஜய். அப்ப இபிஎஸ் என்ன பண்ண போறாருன்னு தான் தெரியல. அதனால பிஜேபியை பொறுத்தவரை மடிவி சாசனம் எழுதி கொடுக்காம கட்சியை வளர்க்கறதுல பண்ணாலே வந்து பிஜேபி நல்லா வளரும் தான் நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலையோட உழைப்பு வந்து வீண் போகக்கூடாதுன்னு நம்மளோட கொள்கையாகவும் இருக்கு. ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கதான் 2,20,000 சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமா பண்றாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒண்ணுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ள இதில்
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்து மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.